ஹாய், நான் உங்கள் இனியா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்வீட் கார்ன் புலாவ். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக இருக்குதுன்னு. இது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? நம்ம இன்றைக்கி கார்ன் வச்சு புலாவ் பண்ண போகிறேன். அதுக்காக 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது ஊறட்டும். குக்கர் கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பல்லாரி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் இதையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது பாயில் பண்ணதுனால ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். எந்த கப்பால் அரிசி அளந்தமோ அதே கப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசி 1.5 கப் தண்ணி. நான் தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். கப்பு மாற்றிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். நார்மல் லெட் போட்டே மூடி வச்சுருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் டைட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம லெட்டை எடுத்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டைட் ஆகிடுச்சா? இந்த டைமில் கேஸை ஃபுல் சிம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோட மூடி போட்டுக்கலாம். விசில் சவுண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் சிம்மில் வச்சுருக்கிறேன். 4 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.